நாங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ண ஸ்பாட்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ ஹப் தான். ஸோ அங்கே வந்து இல்லை நிறைய சொன்னியடி, நிறைய சொன்னேன். சொல்லு அதெல்லாம். ஹலோ, ஐயோ டக்குன்னு வர மாட்டேங்குதுண்ணா. அதெல்லாம் கேட்கல. ஹலோ ஹலோ எம்னஸ்ரீ வந்து எங்கள் வீட்டு குலதெய்வம் தான் சொல்லணும். எங்கள் வீட்டில் வந்து இருக்கிறதுலே செல்லக்குட்டி அவள் தான். அவளை வந்து மகாலட்சுமி, எங்கள் வீட்டு மகாலட்சுமியை இன்னொரு வீட்டுக்கு நாங்கள் அனுப்பும் போது அவளுக்காக வந்து நாங்கள் பல மாப்பிள்ளையே தேடி பிடிச்சோம். அதில் ஒருத்தரை தான் நாங்கள் தேடி வலை வீசி பிடிச்சவர் தான் பாலாஜி. எங்கள் வீட்டு பொண்ணு. அவள் தான் எனக்கு சொல்லுவா, அம்மா இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாள். அவளுக்கெல்லாம் அட்வைஸ்லாம் தேவையில்லை, அவளே நடந்துப்பாள். யமுனாஸ்ரீ தான் எனக்கு முதல் பேத்தி. பேருக்கு ஏற்ற மாதிரி அவர் யமுனா நதி போல் பிறந்தது முதற்கொண்டு அவளோட நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். எனக்கு அவள் ஒரு பொண்ணு மாரி. அவள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கூட ஒரு அன்பாகவும் ஒரு பாசமாகவும் நல்ல ஒரு ஜோவியாலாகவும் இருப்போம். என் மீனாட்சி எங்கள் வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் அதனுடைய டபுள் மடங்கு அவங்க வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்திருக்கிற மாப்பிள்ளையும் சரி, மாமனார் மாமியாரும் சரி, இப்போ நான் பார்த்ததோட நல்லபடியாக பார்த்து ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அவன் கண்டிப்பாக என் பொண்ணு அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கும். கோவிலில் தானே மீட் பண்ணோம். ஆமாம், நேர இல்லைல்ல. ஏர்போர்ட்ல ஒரு கோவில்ல மறந்து போச்சே ஏன் மனசு மறந்து போச்சே ஏன் வயசு குறைஞ்சு போச்சே ஏன் திமிரு முடிஞ்சு போச்சே ஏன் பட் இவங்களை பார்க்கும்போது ஒரு லைஃப் பார்ட்னராக ஏற்றுக்கணுன்ட்டு ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. இவங்க தான் நமக்கானவங்களா இருக்கலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. அடடா இவளா என் பக்கத்துல அழகா சிரிச்சானா வெக்கத்துல சதஞ்ச போன ஓ சொக்கலில் ஒன்னும் புரியல. அதுவா இதுவா சொல்ல தெரியல. நிஜமா கனவா நான் சிக்கலில் தொலைஞ்சே போனேன் ஓ மொத்தத்துல ஒன்னும் புரியல. உன்னை பார்த்து மறந்து போச்சே ஏன் மனசு மறந்து போச்சே ஏன் வயசு குறைஞ்சு போச்சே ஏன் திமிரு முடிஞ்சு போச்சே ஏன் மறந்து போச்சே ஏன் மனசு மறந்து போச்சே ஏன் வயசு குறைஞ்சு போச்சே ஏன் திமிரு முடிஞ்சு போச்சே ஏன் எனக்கு இவங்க கிடைச்சது வந்து ஒரு லக்கு தான். ஸோ நான் வந்து இன்ஸ்டாகிராமில் நிறையா மீம்ஸ்லாம் பார்ப்பேன். ஸோ இஃப் காட் வாண்ட் டு பிளெஸ் யூ, த காட் வில் சென்ட் யூ எ பியூட்டிஃபுல் சோல் உமன் அப்படின்னு சொல்லி நிறையா பார்ப்பேன். அந்த மென் சைட்லேருந்து பார்த்தா தான் தெரியும், ஒரு உமன் வந்து உங்களை வந்து லவ் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு உமன் இருக்காங்கங்கிற நினச்சி பார்க்கும்போது வந்து ரொம்ப லைஃபே ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி கிடைச்சவங்க தான் இவங்க. அடி உனக்கு எனக்கு இந்த ஜோடி பொறுத்து வட 100 இருக்குதே போடி. இனி இருக்கும் வரைக்கும் நகராமன் இருக்கும் நான் கொடுத்து தவிக்கிற வாடி. அடி உனக்கு எனக்கு இந்த ஜோடி பொறுத்து வட 100 இருக்குதே போடி. இனி இருக்கும் வரைக்கும் நகராமன் இருக்கும் நான் கொடுக்க தவிக்கிற வாடி. தனக்குன்னு எதுவும் பண்ணாம மற்றவங்களுக்காக யோசிக்கிறதும் சாதிக்கணும்னு நிறைய என்ன சொல்றது அந்த வெறி இருக்கு. ஸோ அதை நான் அவர் ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். ஸோ புரிஞ்சுக்கிட்டு வாழ ஒருத்தி சரகடிச்சு வந்தாளே. நான் இவங்களை லவ் பண்ணுறதை விட இவங்க தான் என்ன அதிகமாக லவ் பண்ணுறாங்க. பல வருஷ கனவை குவிச்சு அஞ்சடியா நின்னாளே. என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் தான் லவ் நல்லா பாண்டிங் கிரியேட் ஆச்சு. இப்போ மேரேஜ் வரைக்கும் வந்திருக்கோம். ஒத்த விரல் பட்டாலே போதும் 10 ஜென்மம் ஏன் மூச்சு வாழும். உசுருக்கும் மேல உன்னை உள்ளுக்குள்ள வைக்க போறேன். இனி உள்ள நாள வாழ 10 விரல் கோக்க போறேன். காதல் நான் என்னன்னு நான் ஊருக்கு தான் காட்ட போறேன். உனக்குள்ள என்ன நானும் பார்க்க போறேன்டி. அடி உனக்கு எனக்கு இந்த ஜோடி பொறுத்து வட 100 இருக்குதே போடி. இனி இருக்கும் வரைக்கும் நகராமல் இருக்கு நான்
என்னால் குடிக்க முடிஞ்ச எல்லா அன்பையும் கொடுப்பேன், நல்லா பார்த்துப்பேன், கோவப்படுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரியாயிடுவேன் 2 minutesல. திட்டாதீங்க, அழுதுருவேன். லவ் யூ. லவ் யூ டூ. தேங்க்யூ. கண்ணோரத்தில் கைதூரத்தில் நீ என்னுள் வந்து சேரும் இந்த நேரத்தில், கண்ணோரத்தில் கைதூரத்தில் நீ என்னை கொள்ளை கொள்ளும் காதல் மோகத்தில் சேரும் இரு கைகள் இனி போகும் தூரங்கள், நாம் வாழும் காலங்கள் வரும் காதல் கோலங்கள், கேட்காமல் தோறும் மழை போலே உந்தன் மோகங்கள், உன் மாயாஜாலங்கள் என் கண்ணை முன்னே மின்னிடுமோ. என்ன சொல்கிறது, எங்கள் அம்மா இல்லாத குறைய தீர்த்து வச்சுப்பா. மகளாக பிறந்து தாயா இன்னைக்கு புகுந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும். அவர் என் பொண்ணு நல்லா பார்த்துக்கான நம்பிக்கை இருக்குது. அவங்க அம்மாவும் அவங்க என்ன 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 பார்த்ததை விட நல்ல ஒரு இதுவாக பார்த்துப்பாங்க. எனக்கு ரொம்ப நம்பிக்கையோடு நான் நினைக்கிறேன். அவன் அம்மா அம்மா அவன் எங்கே இருந்தால் நல்லா ஸோ இன்றைக்கி தான் நமக்கு மேரேஜ் ஆகிருக்கு. உனக்கு என் மூலமாக எல்லா ஃப்ரீடமும் கிடச்சிரும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நீ என் கூட ஹாப்பியாக லைஃப் லாங் கண்டிப்பாக இருக்கலாம். ஓகே, ஐ லவ் யூ. லவ் யூ. என் பொண்ணை பெற்றெடுக்கும்போது நான் எவ்வளோ இன்பமாக இருந்தனோ அதை விட பல மடங்கு நம்ம என் பொண்ணுகளுக்கு தாலி ஏறும்போது சந்தோஷமாக இருந்தான். நான் பிறந்த பையனை என் பொண்ணு மூலமாக நான் அடைஞ்சிட்டேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீட்டுக்கு வந்து அவள் வந்து ஒரு பில்லர் மாதிரி, ஒரு தூண் மாதிரி இருந்து எங்கள் குடும்பத்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுட்டு இருந்தான். அதே மாதிரி புகுந்த இடத்துலையும் அவள் போய் நல்லா அந்த குடும்பத்தை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வச்சுருப்பான்றது எங்களுக்கு முழு நம்பிக்கை. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே மாப்பிள்ளையும் நல்லா அமைஞ்சிருக்கு, அவங்க ஃபேமிலியும் நல்லா, நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஃபேமிலியும் நல்லா அமைஞ்சிருக்கு. சந்தோஷம் கலந்த ஒரு கண்ணீர்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கரெக்டான டைம் கரெக்டான பர்சன் வருவாங்க லைஃப்பில் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் பாலாஜி குருவம். அதனால் நான் ரொம்ப பாசத்தெல்லாம் நான் அவகிட்ட காமிக்க மாட்டேன். நான் இந்த மாதிரி நேரம் எனக்கு வரும்னு தெரியும், இந்த மாதிரி சுச்சுவேஷன். அந்த நேரத்தில் நான் தைரியமாக இருக்கணும், அவளும் தைரியமாக கண்ணீர் விடாமல் அவள் அந்த இடத்துக்கு போகணும், நல்லபடியாக இருக்கும். இல்லை, லைஃப் அவங்க நினச்சதை தாண்டி ரொம்ப சந்தோஷமாகவும் அவங்களுக்குள்ள அந்த ஒரு வேவ் லென்த்தில் கமிட்மெண்ட் வரைக்கும் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். மேல் மேலும் சந்தோஷமா மகிழ்ச்சியா நல்லா நீடோடி வாழணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். வேற பசங்களோட நாங்களும் அவங்களும் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு ஆண்டவன் அருள் புரியணும். நல்லா சிரிப்போட அன்போட நல்லா மகிழ்ச்சியோடு இருக்கும். யமுனா பாலாஜி ஹாப்பி மேரிட் லைஃப்.